ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த இயேசு ஒளி இயேசு நாமும் ஒளியாய் இருக்க விரும்புகிறார் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் பார்க்கிறோம். அதற்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் என்ன செஞ்சது, நமக்கு ஒளியாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக வந்தார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் இயேசுவுக்காக ஒரு ஒளியாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் இயேசு இல்லாத காலத்தில் இருளின் ராஜ்யத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சார், நம்ம அன்பின் தேவனுடைய குமாரன் ராஜ்யத்துக்கு நமக்கு உட்படுத்தினார் என்று கொலைசியர் 1:13 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் ஒளியில் இருக்கிறவர்கள், நாம் இயேசு நடந்தது போல நாமும் ஒளியில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் அதை தான் வாசிக்கிறோம். எபேசியர் 5:8 வாசிக்கும் போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இயேசுவுக்காக ஒரு ஒளியா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த உலகத்தில் நாம் தேவனுக்காக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு மாதிரியாக பாருங்க, யோவான் ஸ்நானகனை பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக முன்னோடியாய் வந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவரை பற்றி ஆண்டவருக்கு முன்னோடியாக இந்த உலகத்தில் இயேசுவுக்காக அவர் வாழ்ந்தார். அந்த யோவான் ஸ்நானகன் பாருங்க, இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரு, ஆண்டவருக்காக அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாக இயேசுவுக்காக என்ன மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செஞ்சார், வழியை தேவனுக்காக வழியை ஆயத்தப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இருந்தார். வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாக இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆண்டவருக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்ய வேண்டும், இருளில் இருக்க ஜனங்களை வெளிச்சமாகிய ஒளியின் இடத்துக்கு நாம் திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு இல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு யோவான் பிரசங்கித்த மாதிரி இன்றைக்கு நாம் மற்றவங்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளியாக இருப்பார். உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். உங்கள் கஷ்டம் வியாதியில் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார் என்று மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது தான் ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஒளியின் பிள்ளைகளா அவங்க மாற முடியும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், தீர்க்கதரிசியாக ஏசாயா, எரேமியா இவங்களாம் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. யோவான் ஸ்நானகனை விட அவங்கள விட நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் ஸ்நானகனை போல நம்மையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த பூமியில் நீங்கள் தான் தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். அப்போ இந்த யோவான் இயேசுவுக்கு முன்னடையாளமாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது போல நம்மளும் ஆண்டவருக்காக என்ன செய்வது, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளியாகி இயேசுவிடத்துல நம்ம வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நம்ம இயேசுவுக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 வாசிக்கிறோம். யாராக இருந்தாலும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்தவுக்காக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் போட்டிருக்கு. யோவான் 5:33 வாசிக்கும் போது, யோவான் எழுந்து பிரகாசிக்கிறவனாய் வந்தான், அதை அவர் என்ன செஞ்சாங்க, அதிலே நீங்களும் கலிகூற மனதாக இருந்தீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்க மத்தியில் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், அவன் என்ன செஞ்சான், வனாந்தரத்தில் என்ன செஞ்சான், சாட்சி கொடுத்தான். மற்றவங்க மத்தியில் இயேசுவை பற்றி என்ன செஞ்சான், சாட்சி கொடுத்தான். இயேசு யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்நானத்துக்கு எடுத்தார். அதுபோல் இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள்
மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இந்த வருஷம் புது வருஷத்தில் ஆண்டவர் எங்காக ஆண்டவர் நம்ம ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவுக்கு நம்ம ஒளியா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்றால் சத்தியத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய பிரகாசம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவங்க மத்தியில் பிரகாசிக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும். மற்றவங்க மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும். யோவான் சாணன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க மத்தியில் சாட்சி கொடுக்கிறவர்களாய், சாட்சி சொல்லுகிறவர்களாய், சாட்சியாய் நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் பிரகாசிக்க கடவுள்னு பார்க்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கிறிஸ்துவுக்காக அந்த நடுப்பகலில் சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருக்கோ அதுபோல் நம்ம வாழ்க்கையும் ஆண்டவருக்காக ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா சொல்கிறார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த தேசத்தில் என்ன செய்ய அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதுபோல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்ய வேண்டும்? மற்றவங்க மத்தியில் நம்ம அற்புத அடையாளங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீதை பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, என் வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 18 28 29 வாசிக்கும்போது, தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இயேசு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருளை வெளிச்சமாக்குறவர். நம்ம வாழ்க்கையில் இருள் போன்ற கஷ்டங்கள், வியாதிகள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கிறபடினால, தேவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறபடினாலே நம்ம இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். நாம் ஆண்டவர் நாமத்தினாலே, தாவீது அதான் சொல்றார், தேவனை நம்பி உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்றார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால என்ன செய்ய முடியும்? எல்லா சூழ்நிலையும் நாம் ஜெயித்து வாழ முடியும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். தாவீதோடு இந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். 2 சாமுவேலே அதே போல வாசிக்கிறோம், என் விளக்கை என்ன செய்வீர், ஏற்றுவீர், இருளை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்ம வாழ்க்கை நீதிமொழிகளை படிக்கும்போது 6:23 வாசிக்கும்போது, கட்டளையே விளக்கு, போதகர் சிற்றிகை ஜீவ வழி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் கிறிஸ்துவுக்கு ஒளியாக நாம் பிரகாசிக்க முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. அவன் எத்தனையோ காரியங்கள் நன்மைகள் செய்தாலும் கிறிஸ்துவை போல என்ன செய்ய முடியாது? பிரகாசிக்க முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜீவ ஒளியாகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய போதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருக்காக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனால் வேதத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த கட்டளைகள், அந்த போதனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கொள்ளும் பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், 105 சங்கீதம் 119 சங்கீதத்தில் 105 வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவனுடைய வார்த்தை காடுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த வேத வசனத்தை, தேவனுடைய போதகத்தை நாம் கேட்கும்போது, அந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருக்காய் ஜீவிக்கும் போது ஒரு இடர்கள் இல்லாத ஒரு வெளிச்சத்தின்மான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். வேத வசனத்தை நம்ம கேட்காதபடிக்கு, ஆளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாதபடி இருந்தோம்னா ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. மத்தேயு 5:14 நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம், நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மலை மேலே ஒரு வீடோ ஒரு கோயிலோ இருந்தால் என்ன செய்யாது? அதை மூடி மறைக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். மலையின் மேலே ஒரு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் என்ன செய்யும்? பிரகாசம். அது மூலமாக லைட்டு போடும்போது அந்த ஒரு என்ன செய்யும்? வெளிச்சம் தெரியும். இது போல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் என்ன செய்யணும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 60:1 வாசிக்கும், எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆனாலும் உலகத்துக்கு இருள் இருக்கு, ஆனால் உனக்கு என்ன செய்ய? தேவனுடைய மகிமை ஜனங்களை மூடும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும்? அது ஒளியாய் நமக்கு என்ன செய்யும்? ராஜாக்கள் நடந்து வருவார்.
உதாரணம் பார்க்குறோம். அதில் 5ஆம் வசனம் வாசிக்கும்போது அதை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்போ என்ன செய்ய, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசம் திரும்பவும், பலத்த சேனை உன்னிடத்தில் சேர்க்கப்படும். அப்போ நம்ம ஆண்டவருக்காய் பிரகாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார், நல்ல உயர்வை கொடுக்குறார். ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்கும்போது பாருங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாரு, அவன் இந்த பஞ்ச தேசத்தில் கர்த்தருக்கு ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம், விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் வந்தது. அந்த 100 மடங்கு பலன் வந்தவனால் வர வர விருத்தி அடைந்து மகா ஐஸ்வர்யமானான். அது மாத்திரமில்ல, அந்த ஒளியின் தேவன் இயேசு அவங்களுக்குள்ள என்ன செஞ்சார், அந்த காரியத்தில் பேத்தில் வாசிக்கிறோம், அவங்க இயேசுவின் பிள்ளைகளாம் நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய போதகங்களுக்கு, அவருடைய சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருக்காக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம மூலமாக கிறிஸ்துவை நாம் பிரகாசிக்க வேண்டும், கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். இருளில் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, அந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன செய்ய, இயேசுவை பற்றி சொல்லி அவங்களை வெளிச்சத்துக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.